வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு mathsmmkmr சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் Chapter-3 Trigonometry EXERCISE-3.4 ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்றதை ஈஸியாக எப்படி ஃபைண்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். sin x உடைய வேல்யூ 15/17 கொடுத்துருக்காங்க. cos yன்றது 12/3. xன்றது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கும், yன்றது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கப்போ sin x plus y என்ன, cos x minus y என்ன, tan x minus y என்ன, இது மூணுமே ஃபார்முலா. sin a plus b, cos a minus b, tan a minus b, இந்த மூணு ஃபார்முலா நமக்கு தெரியணும். given டேட்டா என்னன்னு பார்க்கலாம். givenல என்ன இருக்குது, நமக்கு sin x is equal to 15/7, அதே மாதிரி cos y is equal to 12/3. sin x இருக்குது, cosல y இருக்குது. இப்போ சைனில் ஒய்யோடைய வேல்யூ இல்லை, அதே மாதிரி காசில் எக்ஸோடைய வேல்யூ இல்லை. ரெண்டுத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சைன் எக்ஸு காஸ் எக்ஸ், சைன் ஒய் காஸ் ஒய், இது ரிலேட்டடாக. இப்போ சைனில் எக்ஸ் இருக்குது, காசில் எக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய், அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. இது ரிலேட்டடாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எப்படி வச்சு ஃபைண்ட் பண்ணலாம் நம்ம யோசனை பண்ணணும். அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. டீட்டா ரெண்டு டீட்டா, காஸ் ஸ்கொயரும் சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 1. இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இல்லை அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து அதில் மைனஸ் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு இன்னொரு வேல்யூ கிடச்சிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் இருக்குங்களா, இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸோடைய வேல்யூவும் காஸ் ஸ்கொயர் எக்ஸோடைய வேல்யூவும் ஆட் பண்ணும்போது வேல்யூ 1. நமக்கு சைன் எக்ஸோடைய வேல்யூ தெரியும், இதிலிருந்து நம்ம இந்த காஸ் எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ணலாங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் வேணும் போது இங்கே 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே கொண்டு வரும்போது சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸில் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும். இப்போ நமக்கு என்ன வேணும், காஸ் எக்ஸ் மட்டும் வேணுங்களா. காஸ் எக்ஸ் மட்டும் வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியது தான். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ காஸ் எக்ஸை நம்ம ஃபைன் பண்ணணும், இதுக்கு இந்த ஃபார்முலா. சிமிலர்லி சைன் ஒய் நமக்கு வேணும். சைன் ஒய் வேணும்னா என்ன, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒய் டேர்ம்ஸில் சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு எழுதும்போது நமக்கு காஸ் ஒய் தெரியும், சைன் ஒய் தான் தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், சைன் ஸ்கொயர் ஒய்யை மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய்யாக மாறிடும். எனக்கு சைன் ஒய்யோடைய வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்கொயர் எடுத்துகிட்டு போயினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஆகிடுச்சு. காஸ் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா, சைன் ஒய்க்கு ஒரு ஃபார்முலா, ரெண்டு வேல்யூவும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு மெத்தட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதில் இருந்து நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா வேணும் அப்படின்றது இப்போ இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறமா இந்த 90 மைனஸ் டீட்டாக்கு டேபிளர் காலம்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து வீடியோஸை ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ சைன் ஒய் அண்ட் காஸ் எக்ஸை ஃபைன் பண்ணலாம். காஸ் எக்ஸுக்கு என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதியாச்சு. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் சைனை ஸ்கொயர் பண்ணணும். சைனை ஸ்கொயர் பண்ணி இங்கே வேல்யூ போடணும். அதனால் சைனை ஸ்கொயர் பண்ணி வேல்யூ போடணும். அது எக்ஸ், சைன் எக்ஸை பார்க்கணும். 15 × 15ன்றது 225. 17 அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணோம்னா 17 × 17 போடுங்க. 7 7s are 49, ரிமைண்டர் 4, 7 + 4 11 ஆகிடும். 49, 7 1s are 7 + 4 11. 1ஆல் 17 மல்டிப்ளை பண்ணால் அதே 17. ஸோ 8 289 வரும். 15 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 225 டிவைடட் பையில் 17 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 289. இந்த 289 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 225 மைனஸ் பண்ணிக்கணும். 289 மைனஸ் 225 மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், 9 மைனஸ் 5ன்றது 4 ஆகிடும். அண்ட் 8 மைனஸ் 2ன்றது 64. 64 டிவைடட் பை 289. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 64 டிவைடட் பை 289. ஸ்கொயர் ரூட்டில் வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது காஸ் எக்ஸோட வேல்யூ 8 8s are 64. மேலே நியூமரேட்டருக்கு 8. 289ன்றது எப்படி வந்தது, 17 2 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 17 வெளியில் எடுத்துடலாம். காஸ் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இப்போ 8 டிவைடட் பை 7. இதுதான் வந்து காஸ் எக்ஸோடைய வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சைன் ஃபைன் பண்ணோம். சைனுக்கு வேணும்னா என்ன, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ரூட்டில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். நவ் இப்போ இங்கே சைன் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். காசை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 டிவைடட் பை 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169. 169 இங்கே 1 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
169ல 144 மைனஸ் பண்ணணும். 169 1 கூட மல்டிப்ளை பண்ணி 144 மைனஸ் பண்ணணும். டிவைடட் பைல இதே 169 வரும். 169 minus 144, 9 minus 4 5, 6 minus 4ன்றது 25. இது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 25 டிவைடட் பை 169. 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 5. 169ன்றது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 13. 5 by 13 sin y உடைய வேல்யூ, cos x உடைய வேல்யூ 8 by 7, sin x cos y ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ sin x plus yன்றது என்னன்னு ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். sin of x plus y அப்படின்றது sin x cos y plus cos x sin y, sin a cos b, cos a sin b. sin a plus bன்றது sin a. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா நம்ம தப்பாக எழுதியிருக்கோம். இதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. sin a cos b, cos a sin b. sin of x plus yன்றது sin x cos y, cos x sin y. நவ் இப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ, காஸ்க்கு என்ன சைனுக்கு என்னன்றது சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin xன்றது இங்கே என்ன 15 by 17 இன்ட்டு cos y. cos yக்கு என்ன கிடச்சிருக்கு 12 by 3ன்றது கொடுத்துருக்காங்க 13 அண்ட் ப்ளஸ் cos x. cos xன்றது 8 டிவைடட் பை 17 இன்ட்டு sin y. sin yன்றது 5 டிவைடட் பை 13. டினாமினேட்டரில் எப்பவுமே ஈக்குவலாக வரும். 17 into 13, 17 into 13 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 17 into 13 போது 3 7s are 21, ரிமைண்டர் 2 and 3 1s are 3 plus 2 is 5. 17 வெள்ளம் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஸோ இங்கே 12 121 நமக்கு 121. ஸோ 221 டினாமினேட்டரில் நமக்கு 221. இந்த இடத்துல 15 12 மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 12, 2 5s are 10, remainder 1, 2 1s are 2, plus 1 is 3, and 1 into 15, 15, 0, 8, 180. Now இந்த இடத்துல 180 divided by 221 plus 17 into 13 already நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 221. 8 5s are 40. 180 40 ஆட் பண்ணுங்க. ரெண்டு டினாமினேட்டருக்கும் காமனாக ஒரே டினாமினேட்டர் 221 divided by மேலே 220. இது வந்து sin of x plus y உடைய வேல்யூ 220 divided by 221. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? செகண்ட் cos x minus y. cos x minus y. cos a minus b ஃபார்முலா. cos a minus bக்கு என்ன? cos a cos b. b இருக்க இடத்துல y இருக்குது. அண்ட் cos a minus b வந்ததுன்னா ப்ளஸ் வரும். ப்ளஸ் போட்டு cos sin x into sin y. cos a cos b plus sin a sin b. மைனஸ் வந்தால் காஸ்க்கு ப்ளஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு cos x cos y உடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். cos xக்கு 8 by 17 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு cos y. cos yன்றது என்ன 12 by 13 ப்ளஸ் sin x sin y. sin xன்றது 15 by 17 இன்ட்டு sin y. sin yக்கு நமக்கு 5 டிவைடட் பை 13. நவ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ 17 into 13 ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 221 வந்தது. ஸோ 221 டினாமினேட்டரில் போட்டுங்க. 8 2s are 16, ரிமைண்டர் 1, 8 1s are 8 ப்ளஸ் 1 9, 96 வந்துடுச்சு. அண்ட் ப்ளஸ் 15 into 5, 5 5s are 25, 2 5 1s are 5 ப்ளஸ் 2 will become 75 divided by 21. 96 75 ஆட் பண்ணுங்கள். 6 plus 5 is 1, 10 17, 171 divided by that நமக்கு 221. ஸோ 171 divided by 220. தேர்ட் ஒன் tan of x plus y ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு sin x cos x sin y cos y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். tan x plus yக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். tan x plus y அப்படின்றது tan x plus tan y divided byல 1 minus tan x into tan y. இப்போ நமக்கு tan x and tan y ரெண்டுத்தோடைய வேல்யூ வேணும். tan டீட்டாக்கு sin divided by cosங்களா. சிமிலர்லி நம்ம tan xக்கு என்ன பண்ணலாம் sin x by cos xன்னு எழுதிக்கலாம். tan x வேணும்னா sin theta by cos theta. அதே மாதிரி tan xக்கு sin x by cos x. sin xன்றது இங்கே 15 by 17, cos xக்கு வந்து 8 by 17. டினாமினேட்டரில் இந்த ரெண்டு 17 கேன்சல் ஆகிட்டு நமக்கு tan x உடைய வேல்யூ 15 divided by 8. அண்ட் சிமிலர்லி ஃபார் tan yக்கு ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம sin y divided by cos y. ஸோ இங்கே sin yன்றது 5 divided by 13 divided byல 12 divided by 13. 13 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 5 divided by 12. tan x
tan y வேல்யூ தெரியும். இதை இங்கே இப்போ ஃபார்முலாவில் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு tan xன்றது என்ன 15/8 ப்ளஸ் tan yன்றது நமக்கு 5/12 டிவைடட் பையில் 1 மைனஸ் tan xயும் tan yயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே tan x அப்படின்றது 15/8 இன்ட்டு tan y வந்து 5/12. நவ் 8க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 24 வரும். ஸோ இங்கே காமனாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 24 ஆகிடுச்சு. நான் இந்த 8ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் 24, மேலேயும் அதே 3 மல்டிப்ளை பண்ணும்போது 15 இன்ட்டு 3ன்றது நமக்கு 45 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 12 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 24 ஆகும். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 டிவைடட் பை 1 மைனஸ் இங்கே 18 12 மல்டிப்ளை பண்ணும்போது 96. 15 இன்ட்டு 5 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 15 இன்ட்டு 5 நம்மது 25 to 75 இஸ் த ஆன்சர். இங்கே நியூமரேட்டரில் 75. ஹியர் 45 ப்ளஸ் 10 55 டிவைடட் பையில் 24. இங்கே ஒரு டிவைட் 96 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 96 இன்ட்டு 1 96. இந்த 96ல் இந்த 75 மைனஸ் பண்ணணும். 96ல் 75 மைனஸ் பண்ணோன்னா 6 மைனஸ் 5 இஸ் 1, 9 மைனஸ் 7 இஸ் 2, 21. நியூமரேட்டரில் 21, டினாமினேட்டரில் 96. நெக்ஸ்ட் இந்த 21 96 நியூமரேட்டர் கொண்டு வரும்போது நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 55 டிவைடட் பை 24 இன்ட்டு 96 டிவைடட் பை 21 மாறிடும். இங்கே 2 12s are 24, 2 4s are 8, 2 8s are 16. இங்கே 1 times of 12, இங்கே 4 times of 12. 1 12, 4 12s are 48. நெக்ஸ்ட்டு 55 44 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 220 டிவைடட் பை 1 இன்ட்டு 21 21. ஸோ நமக்கு tan x ப்ளஸ் y வேல்யூ 220 divided by 21. That's it. Thank you.